வியூவருக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம நிதி உலகத்தில் இருக்கிற ஒரு ஆழமான, யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு பேட்டர்னை பத்தி பார்க்க போறோம். ஆமா, சில சமயம் நம்பர்ஸ் எல்லாம் ஒண்ணா இருந்தாலும் அதுக்கு கொடுக்கப்படுற மதிப்பு ஏன் இவ்ளோ வித்தியாசமா இருக்குங்கிறத பத்தி தான் பேச போறோம். சரி, நம்மளோட இந்த ஆய்வை இந்த ஒரு கேள்வியில இருந்தா ஆரம்பிக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரே துறையில கிட்டத்தட்ட ஒரே மாதிரி லாபம் சம்பாதிக்கிற 2 கம்பெனிஸ் இருக்கு. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒன்னோட வேலை எங்கேயோ இருக்கு, இன்னொன்னு ரொம்ப சாதாரணமா இருக்கு. இது எப்படி சாத்தியம்? கேட்கவே ஒரு மாதிரி புதுரா இருக்குல்ல. அந்த புதிருக்கான பதில் அது கம்பெனியோட இப்போதைய பேலன்ஸ் ஷீட்ல மட்டும் இல்ல. கரெக்ட். அந்த பதில் எதிர்காலத்தை பத்தின மார்க்கெட்டோட கூட்டு எதிர்பார்ப்புல அந்த கண்ணுக்கு தெரியாத பேட்டர்ன்ஸ்ல தான் ஒளிஞ்சிருக்கு. அதாவது சந்தைங்கிறது நிகழ்காலத்தை மட்டும் காட்டுற கண்ணாடி இல்ல, அது எதிர்காலத்தை எடை போடுற ஒரு கருவி. இந்த வித்தியாசத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா மார்க்கெட்டை 2 வேற ஆங்கிள் இருந்து பார்க்கணும். ஒன்னு, ஒரு கம்பெனியோட உண்மையான மதிப்பு என்ன, இன்னொன்னு அந்த கம்பெனியோட ஷேருக்கு மக்கள் என்ன விலை கொடுக்க தயாரா இருக்காங்கங்கிறது. இந்த 2 பார்வைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப பிரபலமான முதலீட்டாளர் பெஞ்சமின் கிரஹாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, குறுகிய காலத்துல மார்க்கெட் ஒரு ஓட்டிங் மெஷின் மாதிரி, ஆனா நீண்ட காலத்துல அது ஒரு எடை போடுற மெஷின் மாதிரின்னு சொல்றாரு. அதாவது ஒன்னு ஒரு கம்பெனியோட பாப்புலாரிட்டியை கணக்கெடுக்குது, இன்னொன்னு அதோட உண்மையான வெயிட்டை அளக்குது. இந்த 2 அணுகுமுறையும் இன்னும் கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாம் வாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அதாவது அடிப்படை பகுப்பாய்வுங்கிறது ஒரு டிடெக்டிவ் வேலை மாதிரி. கம்பெனியோட நிதிநிலை, மேனேஜ்மெண்ட், எதிர்கால பிளான்ஸ்னு எல்லாத்தையும் ஆழமா நோண்டி அதோட உண்மையான மதிப்பை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும். இதுதான் அந்த எடை பார்க்கும் இயந்திரம். இன்னொரு பக்கம் டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதாவது தொழில்நுட்ப பகுப்பாய்வுங்கிறது ஒரு வானிலை அறிக்கை மாதிரி. இதுக்கு முன்னாடி விலை எப்படி ஏறி இறங்கி இருக்கு, எவ்வளவு வியாபாரம் நடந்திருக்குன்னு சார்ட்டை வச்சு அடுத்து என்ன நடக்கலான்னு ஒரு கணிப்புக்கு வரும். இதுதான் அந்த வாக்குப்பதிவு இயந்திரம். இந்த உள்ளார்ந்த மதிப்பு, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ, இதுதான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட மையம். ஆமா, இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா ஒரு வீட்டோட மதிப்பை கணக்கிடதை யோசிச்சு பாருங்க. அந்த வீடு இருக்கிற இடம், அதோட கட்டமைப்பு, வசதிகள்னு எல்லாத்தையும் வச்சு ஒரு உண்மையான மதிப்பை சொல்றோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். ஒரு கம்பெனியோட சொத்துக்கள், பிராண்ட் வேல்யூ, மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் வச்சு அதோட உண்மையான மதிப்பை கணக்கிடுது. இன்னொரு பக்கம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அதாவது சந்தை மூலதனமாக்கல். இது மார்க்கெட்டு அந்த கம்பெனிக்கு என்ன விலை கொடுக்குதுங்கிறத காட்டுது. ஆமா, இதுதான் பெஞ்சமின் கிராஹமோட வோட்டிங் மிஷின் வேலை செய்யறதுக்கான ஆதாரம். முதலீடாளர்களோட கூட்டு மனநிலை, அவங்களோட நம்பிக்கை, பயம், எதிர்பார்ப்புன்னு எல்லாத்தையும் இது அப்படியே பிரதிபலிக்கும். சரி, இப்போ நாம ஒரு கம்பெனியோட இப்போதைய மதிப்பையும் கடந்த கால விலை மாற்றத்தையும் பார்த்தோம். ஆனா ஒரு ஸ்டாக்கோட விலைய முழுசா விளக்க இது மட்டும் போதாது. அங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விடுபடுது. இதுதான் அந்த விடுபட்ட துண்டு. சந்தை ஒரு டைம் மிஷின் மாதிரி. கரெக்ட். அது ஒரு கம்பெனியோட இப்போதைய லாபத்தை மட்டும் பார்க்காது. அடுத்த 5 வருஷத்துல 10 வருஷத்துல அது எவ்வளவு பெருசா வளரும்னு கணிக்கும். அந்த எதிர்கால வளர்ச்சியை இன்னைக்கோட விலையில கொண்டு வந்து சேர்த்துடும். மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் கூட இதைத்தான் சொல்றாங்க. அவங்களோட கவனம் எப்போதுமே எதிர்காலத்தை நோக்கியே தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஜேபி மார்கன் மாதிரி பெரிய நிறுவனங்களோட அனலிஸ்டுகள் ஏஐ மாதிரி டெக்னாலஜிஸ் உலக பொருளாதாரத்தை அடுத்த சில வருஷங்கள்ல எப்படி மாத்தும்னு கணிக்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது? அவங்க கவனம் இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத விட நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதுல தான் இருக்கு. இந்த நம்பர்ஸ் அந்த எதிர்பார்ப்போட அளவை நமக்கு காட்டுது. ஆமா, ஏஐ மாதிரி ஒரு டெக்னாலஜி அடுத்த 2 வருஷத்துல கம்பெனிஸோட வருமானத்தை 13% வரைக்கும் அதிகப்படுத்துங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு கூட இன்னைக்கு அந்த கம்பெனிஸோட ஸ்டாக் விலைய எங்கேயோ கொண்டு போயிடுது. இந்த எதிர்கால வளர்ச்சி எதிர்பார்ப்புகளை சந்தை தனக்குத்தானே சொல்லிக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கதை அல்லது நேரேட்டிவ்னு நாம சொல்லலாம். ஒரு கம்பெனி அடுத்த பெரிய கண்டுபிடிப்பை நிகழ்த்த போகுதுங்கிற அந்த கதைக்கு அதோட இப்போதைய நிதிநிலையை விட அதோட மதிப்பை அதிகமா உயர்த்துற சக்தி இருக்கு. சரி, ஒரு பங்கோட விலைங்கிறது எதிர்கால எதிர்பார்ப்புகளை வச்சுதான் அமையுதுன்னா, அப்போ அந்த எதிர்பார்ப்புகளை உருவாக்குற சைக்காலஜியும் நம்ம புரிஞ்சுக்கணுமே. நிச்சயமா, இது வெறும் நம்பர்ஸை தாண்டி ஒரு ஆழமான வடிவத்தை பத்தினது. இங்கதான் பிஹேவியரல் ஃபினான்ஸ், அதாவது நடத்தை நிதிங்கிற துறை உள்ள வருது. சந்தைங்கிறது கம்ப்யூட்டர்ஸால ஆனதில்ல, அது ஆசை, பயம், நம்பிக்கைன்னு உணர்ச்சிகள் இருக்கிற நம்மள மாதிரி மனுஷங்களால ஆனது. அந்த மனுஷங்களோட சைக்காலஜிக்கல் பயாஸ் தான் மார்க்கெட்டோட நகர்வுகளை பெரும்பாலும் தீர்மானிக்குது. முதலீட்டாளர்களை பாதிக்கிற இந்த மாதிரி நிறைய சைக்கலாஜிக்கல் பயாசஸ் இருக்கு. உதாரணத்துக்கு ஹர்ட் பிஹேவியர், அதாவது மந்தை மனப்பான்மையை எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டாக் திடீர்னு பாப்புலர் ஆகும்போது நிறைய பேர் அதோட உண்மையான மதிப்பை பத்தி யோசிக்காம மத்தவங்க வாங்குறாங்கன்னு இவங்களும் வாங்க ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி விஷயங்கள் ஸ்டாக் விலையை அதோட அடிப்படை மதிப்புல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போயிடும்.
அப்போ இந்த நம்பர்ஸ், கதைகள், சைக்காலஜின்னு எல்லாத்தையும் நாம எப்படி ஒன்னா சேர்த்து பார்க்கறது? எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கலாமா? வாங்க, இதுதான் இந்த விளக்கத்தோட மையப்பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு வருது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் அந்த ஃபார்முலா. ஒரு ஸ்டாக்கோட விலைங்கிறது அதோட இப்போதைய யதார்த்தம், அதாவது அதோட அடிப்படைகள், அப்புறம் அதோட எதிர்காலத்தை பத்தின ஒரு கூட்டுக்கதை, அதாவது எதிர்பார்ப்புகள். இது ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை தான். அதனால இனிமே நீங்க ஒரு ஸ்டாக் பிரைஸ பார்க்கும்போது அது உங்களுக்கு வெறும் ஒரு நம்பரா தெரியாது. அது டேட்டாவாலையும், நம்பிக்கையாலையும், லாஜிக்காலையும், எமோஷனாலையும் நெய்யப்பட்ட ஒரு சிக்கலான வடிவம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு வெறும் நம்பர்ஸ படிச்சா பத்தாது, மனித மனங்களையும் படிக்கணும். இதுதான் நியூரல் டாரோவோட சாராம்சம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறோம். சந்தைங்கிறது நடந்து முடிஞ்சதுக்கு எதிர்வினையாற்றுறது இல்ல, அது ஒரு டெலஸ்கோப் வச்சு எதிர்காலத்துல என்ன இருக்குன்னு பார்க்க முயற்சி பண்ணுது. இப்போ என்ன இருக்குங்கிறத விட அடுத்து என்ன வருங்கிறத குறிவிலக்கத்தான் அது தொடர்ந்து முயற்சி செய்துட்டே இருக்கு. நம்ம உலகத்தை வடிவமைக்கிற இது மாதிரியான கண்ணுக்கு தெரியாத பேட்டர்ன்ஸ பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க நியூரல் டைரோவிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.